श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुम् अनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்ருதிவே. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 950வது நாமம் பஞ்சசங்கியோபசாரிணி. பஞ்சமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணி. இந்த பஞ்ச அப்படிங்கிற சப்தம் வந்துட்டே இருக்கு. வரும் சங்கியா வேற இது எண்ணு பெயர் பஞ்சசங்கியா 5 என்ற எண்ணிக்கை கொண்டு உபசாரிணி அப்படின்னா உபசரிக்கத்தக்கவள். அது சரி, உபச்சாரம்னா என்ன? சரு கதி பக்ஷண யோகம்னு தாத்து. சர அதுல இருந்தது சார, அது ஆச்சார உபச்சார எல்லாம் வருது. இதுல உபச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துதிப்பது, போற்றுவது, போற்றுவதனால் ஒன்றை பெறுவது, போற்றுவதனால் ஒருவரை மகிழ்விப்பது. அப்படி தேவதைகளை மகிழ்வித்து அதன் மூலமாக நாம் ஒன்றை அந்த அனுகிரகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்கிற இந்த செயல்பாடுதான் உபச்சாரம். இந்த செயல்பாடு மனதினாலே செய்யப்படுகிறது, வாக்கினாலே செய்யப்படுகிறது, காயத்தினாலே செய்யப்படுகிறது. மனதினாலே செய்யப்படுகிற உபச்சாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்றது. சுவாமியோ அம்பாளையோ தகப்பன ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் சொல்ற மாதிரி, காவியத்துல சொல்ற மாதிரி அம்மாவை நினைச்சுக்கிறது. உன்னையே அன்னையே என்பன் மனதால அம்பாளை குழந்தையா நினைச்சு உபாசனை பண்றவாள்லாம் இருக்கா. துகித்ருத்வம்னு சொல்றாரு மகாபாரதத்துல. பகீரதன் கங்கையை பொண்ணா நினைச்சு உபாசனை பண்ணிருக்கான், துகித்ரு. அதனாலதான் பாகீரதின்னு பேர் இருக்கு. பகீரதனுக்கு கங்கை பொண்ணாக நினைத்து தியானம் பண்ணான். அவன் சொந்த பொண்ணா நினைச்சு அவளை தியானம் பண்ணினான். அவ பொண்ணு மாதிரியே வந்தா. அதுதான் சிறப்பு. தாயார் மாதிரி நினைச்சு தியானம் பண்ணலாம், அம்மா மாதிரியே வருவா. அந்த மாதிரி மனதினாலே செய்யக்கூடிய உபச்சாரம். வாக்கினாலே செய்யப்படுகிற உபச்சாரம் அப்படின்னா மந்திரம் சொல்றோம், போற்றுகிறோம். காயத்தினால என்ன உபச்சாரம் பண்ணணும்? இப்ப யோகங்கள்லாம் பண்றா, அசையாம உட்கார்ந்துருக்கா, காயத்தினால அம்பாளை கும்பிடுறதுன்ற பேர். அது மாதிரி கை கால்களை அசைச்சு ஊதுவத்தியை காட்டுறது, சூடம் காட்டுறது, நைவேத்தியம் பண்றது, புஷ்பம் சாத்துறது, சந்தனம் சாத்துறது, இதெல்லாம் நாம் காயத்தினாலே செய்யக்கூடிய உபாசனை. ஆமா, இந்த உபாசனை எது குறிச்சு நம்ம பண்றது அப்படின்னா இறைவனின் பிரதிமை. ஒரு பிரதிமை, ஒரு உருவம். அந்த உருவத்துக்குள்ள அம்பாளை வரவழிக்கிறது. உருவம் வேற, அம்பாள் வேற. மகாபலிபுரத்துல போனா ஏகப்பட்ட சிலை இருக்கு, கருங்கல் சிலை. சுவாமிமலைக்கு போனா ஏகப்பட்ட பித்தளை சிலை இருக்கு. நான் சொல்ல புரியுறதுக்காக சொல்றேன், வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லல. அதெல்லாம் சிலை. அது எப்ப சாமியாகும்? மந்திரத்தை சொல்லி உபச்சாரம் பண்ணினால் சாமியாகும். வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக போதத்தால் அர்ச்சித்தால். ரொம்ப அழகா சொல்ல பாருங்க. வேதம் மந்திரம் அப்படி பிரிச்சுக்கணும். வேத மந்திரம் தனி, வேதத்தினாலையும் மந்திரத்தினாலையும். அப்ப மந்திரம்ங்கிறது ஆகம மந்திரம், சித்தர் மந்திரம், தமிழ் மந்திரம், நிறைய இருக்கு மந்திரங்கள். அப்ப வேதத்தின் மந்திரத்தால், வேதம் தனியா சொல்லிட்டு மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக. எந்த ஒரு பொருளான உற்பத்தி பண்ணினாலும் அதுக்குள்ள பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது அது சிவமாகும்னு அந்த மாதிரி அப்படி சாமியை எழுந்தொருளை வச்சு அதற்கு நாம் செய்வது. அப்போ ஒரு தேவதை குறித்து அமைக்கப்பட்டுள்ள திருமேனியிலே நாம் செய்வதற்கு பெயர் உபச்சாரம்.
அந்த உபச்சாரம் வந்து பஞ்சோபச்சாரம்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஷோடச உபச்சாரம்னு இருக்கு, அதுக்கப்புறம் சதுஷ்டி உபச்சாராத்தியாயமா இதுலயே ஒரு நாமாவளி வருது. அப்ப 64 உபச்சாரம்னு இருக்கு. இந்த உபச்சாரங்களை செய்தால் அந்த தேவதைகள் மகிழும், அவைகள் மகிழ்ந்தால் நமக்கு அருளும், அப்படி அருளினால் நாம் நினைத்ததை நினைத்தவாறு பெறலாம். அதுதான் உபச்சாரத்தினுடைய நோக்கம். அப்ப உபச்சாரங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, இறைவனின் அருகாமையிலே நம்மை அழைத்து செல்லுகிறது, இறைவனின் அருளை நமக்கு பெற்று தருகிறது. அப்ப இறைவனின் அருளை பெற்று தருகிற சாதனங்கள் எதுவோ அது உபச்சாரம். பஞ்சசங்கியோபச்சாரிணி அப்படின்னு சொன்னா 5 எண்ணிக்கை கூடிய ஏதோ ஒரு 5, அது அவாவா மதசாரத்துல எடுத்துக்க வேண்டியது. ஐயா கருத்துக்கள் சொல்றா. அதுல வடமொழியில பஞ்ச மக்காரம்னு சொல்ல, அது தனியா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பஞ்ச பூதோபச்சாரம்னு சொல்ல, கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம். கந்தம்னா சந்தனம், புஷ்பம்னா பூ, தூபம்னா நறும் புகை தமிழ்ல சொல்லணும்னா, தீபம்னா நெய் தீபம் அம்பாளுக்கு முன்னாடி காட்டுறது, நைவேத்தியம் அப்படிங்கிறது சாப்பிடுறது, சாப்பாடு ஏதாவது. அப்போ இத பஞ்சோபச்சாரம்னு சொல்ல. இந்த மாதிரி 5 உபச்சாரங்களினாலே சொல்லத்தக்கவள், வணங்கத்தக்கவள், அருளை பெறத்தக்கவள். மந்திரங்கள் இதை அழகா சொல்லியிருக்கு. பஞ்ச பூதோபச்சாரம்னு இருக்கே, பஞ்ச சங்கியோபச்சாரம்னு இருக்கே. அதனால உபச்சாரங்கள் நிறைய அந்தந்த சம்ஸ்காரத்துக்கு வழிபாட்டுக்கு தகுந்த மாதிரி. சம்ஸ்காரம்னு ஏன் சொல்றேன்னா, செம்மையாக செய்யப்படுவதாக இருக்கணும் அந்த உபச்சாரம். அப்படி செம்மையாக செய்யப்படுவதாக இருந்தால் அதை ஏற்று அம்பாள் நேரடியாகவே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அதுல இங்க பஞ்சசங்கியோபச்சாரிணின்னு சிறப்பா சொல்றா. அவாவா மதத்துப்படி. அப்ப அவாவா மதம்னு இருக்கா அப்படின்னா, சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் 2 விதமா இருக்கு. சைவம் வைஷ்ணவம் சாக்தம், அது விஜாதிய பேதம், வெவ்வேற சமயம். வெறும் சாக்தத்தையே முழு முதல் பொருளா கொண்டு வழிபாடு பண்ணினா சமயாச்சாரம், குலாச்சாரம், கௌலாச்சாரம், அது மாதிரி நிறைய ஆச்சார வகைகள் இருக்கு. அந்த ஆச்சாரத்திலையும் செய்யக்கூடிய உபச்சாரங்கள் மாறுபடும். ஒரு உதாரணம் பாருங்களேன், கிராம தேவதைக்கு சண்டவாத்தியம்னு ஒண்ணு வைப்பா, தாளம்லாம் போடுவா. இப்ப காளிக்கு வேஷம் கட்டுறதுன்னு ஒரு உபச்சாரம், கரகாட்டம்னு ஒரு ஆட்டம், ஒரு ஆடல் கலை. அந்த ஆடல் கலைய அந்த அம்மாவை வழிபாடு பண்ணும்போது வைக்கணும், பூஜை பண்ணணும். அந்த உபச்சாரம் அது அதுக்கு செய்யறது. மாமிசம் அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சுவாமிக்கு வச்சு நேரடியா படைக்கிறதுன்னு ஒரு உபச்சாரம். அதெல்லாம் இல்லாம சமையல் உண்டியும் சைவத்தினாலான உணவுகளை படைக்கிறது, உயிர் வதையின்றி நம்ம வழிபாடு செய்யறது, அதுவும் ஒரு உபச்சாரம், சைவ உபச்சாரம். அந்த மாதிரி 2ஆ பிரியது. அது மாதிரி உபச்சாரங்கள்ல அந்த ஆச்சார வகையின்படி பல்வேறு விதமான உபச்சாரம். சன்னியாசிலாம் எதுவுமே இல்லாம ஆத்மோபச்சாரம்னு பேரு, தன்னைத்தானே உபாசனை பண்ணிப்பா, அதுக்குள்ளேயே அவளுக்குள்ளேயே அம்பாளை தியானம் பண்ணிப்பா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பாக்கியம் அந்தர்னு பேரு, வெளியில பண்ற உபச்சாரம், மனதுக்குள்ளேயே பண்றது உபச்சாரம். அது மாதிரி எல்லாம் நிறைய வகைகள் சொல்றா. இது ஒரு வழிபாட்டு முறையை விளக்கி சொல்லுகிற ஒரு நாமாவளி. அம்பாள் எப்படி கும்பிடலான்னு கேட்டா அதுக்கு ஒரு வழிபாட்டு முறையை இந்த நாமாவளி சொல்றது. அந்த வழிபாட்டு முறையாகவே அம்பாள் இருக்கா. இந்த வழிபாடு சரியாக செய்யப்பட்டால் அந்த வழி அவளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்க போறது. அப்படி அந்த அனுகிரகத்தை பெற்று தருவதால் உபச்சாரங்கள் உயர்ந்த இடத்தை பெறுகிறது. எது அம்பாளுடைய அனுகிரகத்தை நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்துமோ அது உபச்சாரம். அப்படி அந்த உபச்சாரம் அப்படிங்கிறது செயல். அது மனம் வாக்கு காயத்தினாலே செய்கிற செயல். அந்த செயல்ங்கிறது புறப்பொருள்களை பயன்படுத்தி செய்வது, அகப்பொருள்களை பயன்படுத்தி செய்வது. வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அதை பழமா நைவேத்தியம் பண்றோம், பஞ்சாமிர்தமா அபிஷேகம் பண்றோம், கழுத்துல மாலையா கட்டி சாத்துறவா இருக்கா, வாசல்ல வாழைமரம் கட்டி கட்டுறவா இருக்கா, எப்படி வேணாலும் எல்லாமே உபச்சாரம் தான். அந்தந்த வழி, அந்த பழத்தை எப்படி பயன்படுத்துறீங்க, நைவேத்தியமா பண்றீங்களா அப்படின்னு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உபச்சாரத்துலதான் அடங்கும். அதுல பஞ்சசங்கியோபச்சாரிணி 5 உபச்சாரம்னு தான் இதுல சொல்லியிருக்கா. அந்த 5 நிறைய ஆச்சாரங்கள் அம்பாளுக்கு இருக்கு. 9ற்கும் மேலான சக்தி வழிபாட்டு முறைகள் இருக்கு. அந்த 9 வகை வகையா எந்த விதமான உபச்சார பொருளுமே எதுவுமே இல்லாம அபிராமி பற்ற மாதிரி கண்ணை மூடிட்டு சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிறது. எல்லா உபச்சாரமும் மனசாலே பண்ணுவார். அப்படியே அம்பாள் உட்கார்ந்து பேசியிருக்கா அபிராமி பற்ற இதயத்துல, எந்த நெஞ்சகமோ அப்படிம்பார். அதுவும் உபச்சாரம் தான். என்னென்ன நினைக்கணுமோ அப்படியே பாவனை பண்ணிப்பா எல்லாரும். அதுல இந்த பஞ்சசங்கியோபச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதுல எல்லா கோயில்கள்லையும் நம்ம சைவாகமங்களை சார்ந்து, சாக்தாகமங்களை சார்ந்து, வைணவாகமங்கள்ல கூட இந்த கந்த சந்தனம் சாத்துறது இருக்கு, புஷ்பம் பூ சாத்துறது இருக்கு, தூபம் நரும் புகையூட்டல் இருக்கு, தீபம் நெய் தீபம் காமிக்கிறது, அலங்கார தீபம் காமிக்கிறது, அது மாதிரி இருக்கு. நைவேத்தியம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்றது, இததான் லோகத்துல எல்லாருக்கும் பிரசித்தமான பஞ்சோபச்சாரமா சொல்லிட்டு இருக்கா. அவாவா சமயத்தை பொறுத்து சிறிது சிறிது மாறுதல்களுடன் இந்த உபச்சாரங்களை நாம் செய்தோமே ஆனால் அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லியிருக்கா. அதுக்கு உண்டான செயல்கள், அந்த செயலுக்கு உண்டான பொருள்கள், பொருளுக்கு உண்டான உபகரணங்கள். இப்ப தூபம் காட்டணும், அந்த தீபம் வேணுமோ இல்லையோ நமக்கு, அந்த பித்தளையில அந்த வடிவம் வேணுமோ இல்லையோ, அலங்கார தீபம்னா அந்த அடுக்கடுக்கா இருக்கிற தீபம் வேணுமோ இல்லையோ, கருவி கரணங்கள்லாம் அது மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்கா, கருவிலாம் சொல்லியிருக்கா அந்த உபச்சாரத்துக்கு. அப்படிப்பட்ட அந்த உபச்சாரத்தை செய்தோமே ஆனால் இறையருளை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ளலாம். அப்படி அந்த இறையருளை அனுபவ சாத்தியப்படுத்துகிற அந்த நாமாவளியை சொல்லி இறையருளை அனுபவத்தை பெறுவதுதான் நோக்கமே. இந்த மாதிரி லலிதாசனாமத்துக்கு வியாக்கியானம் பண்றோம் அப்படின்னா அதை கேட்கறது நோக்கம் இல்லை. அது கேட்கறதுனால நமக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. கேட்டு அந்த வழியில சிந்திச்சு அம்பாள் யாருக்காவது ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணாலே அது பெரிய பிராப்தம். அதுதான் அதனுடைய நோக்கம். அனுபவ சாத்தியப்படுத்து இந்த உபசாரத்துல இருக்கு. அந்த உபசாரத்தை செய்து பலன் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.